உயிரே 9. எந்நேரமும் சலசலத்துக் கொண்டிருக்கும் ஆற்றின் நீரை போல் ஓயாமல் பேசிக் கொண்டிருக்கும் மலர் அன்று அமைதியாக இருப்பதைக் கண்ட லட்சுமி, என்னாச்சு மலரு, ஏன் அமைதியா இருக்க என வினவினாள். ஒண்ணும் இல்லக்கா, அதான் இன்னைக்கு நூலகத்துக்கு யாருமே வரலையே, நாம வீட்டுக்கு கிளம்புவோமா? மலரின் குரலில் இருந்த வேற்றுமையை உணர்ந்த லட்சுமி, சரி சரி ஜன்னெல்லாம் மூடு போலாம் என்றபடி இருவரும் நூலகத்தை மூடிவிட்டு வீட்டிற்கு புறப்பட்டனர். நூலகத்திலிருந்து நேராக தன் வீட்டிற்கு செல்லும் மலர் இன்று அவளது வீட்டிற்கு செல்லாமல் லக்ஷ்மியின் பின்னே அவளது வீட்டில் சென்று அமர்ந்தாள். என்னாச்சு மலரு, ஏன் ஒரு மாதிரி இருக்க? அக்கா என குரல் தழுதலுக்க கண் கலங்கினாள் மலர். இப்ப எது கண் கலங்குற? என்னாச்சுன்னு சொல்லு, சொன்னாதானே தெரியும். நான் ஒண்ணு சொல்லுவேன், ஆனா அது வேற யார்கிட்டயும் சொல்லக்கூடாது. இப்ப நான் யார்கிட்ட போய் பேசிட்டு இருக்கேன்? உனக்கு என்ன ஆச்சுக்கு சொல்லு முதல்ல. யாராவது ஏதாவது உன்னை சொன்னாங்களா? வேந்தன் ஏதாவது சொன்னச்சா உன்னைய? என தலையை ஆட்டியவள், உங்க தம்பி என்னைய லவ் பண்றாங்களா? என்ன இதேப்பா மலரு, இன்னைக்கா? இல்ல, சொல்லி ஒரு வாரம் ஆச்சு. இன்னைக்குதான் நான் வேண்டான்னு சொன்னேன். இதே என்ன புது கதையா இருக்கு? ஒரு வாரத்துக்கு முன்னாடி வீட்டுல வந்து சொல்றாங்க. என் அப்பாவுக்கு இதெல்லாம் தெரிஞ்சா என்னக்கு ஆகுறது? ஷிஷோ, சித்தப்பாவுக்கு தெரிஞ்சா உயிரோட கொளுத்திடுவாரே. நல்ல பையன்ல நான் நினைச்சேன். வேந்தையே இப்படி பண்ணுது. 2 தடவை வீட்டுக்கு வந்துட்டாங்கக்கா. அன்னைக்கு அந்த வனிதாக்கா வேற பாத்துட்டாங்க. அவங்க ஊர் ஃபுல்லா என்னை பத்தி என்ன சொல்ல போறாங்களோ பயமா இருக்கு. சரி சரி அழாத மலரு, அதான் வேண்டான்னு சொல்லிட்டியே, இனி வீட்டுக்கெல்லாம் வராது. வேணும்னா நானும் சொல்றேன், இனி வீட்டுக்கெல்லாம் போகாதீங்கன்னு சொல்றேன். அவங்க கொடுத்த நோட்டெல்லாம் என்கிட்ட இருக்கு. நாளைக்கு உங்ககிட்ட கொண்டு வந்து கொடுக்குறேன், நீங்க அவங்க கிட்ட கொடுத்துறீங்களாக்கா? சரி மலரு, நீ அழாத. சரிக்கா, நான் கிளம்புறேன் என்றவாறு தன் வீட்டிற்கு சென்றாள் மலர். அன்று மாலையே வீட்டில் யாருக்கும் தெரியாமல் வேந்தன் அளித்த புத்தகம், நோட்டு, பேனா, கிட்கேட் என அனைத்தையும் எடுத்துக்கொண்டு லட்சுமி அக்கா வீட்டிற்கு புறப்பட்டாள். அதை தன் வீட்டில் இருந்து பார்த்தவாறு இருந்தார் வனிதா. லட்சுமி அக்காவிடம் சென்று அனைத்தையும் கொடுத்தவள், இதெல்லாம் அவங்க கிட்ட கொடுத்துருங்கக்கா, அவங்க சம்பந்தப்பட்ட எதுவும் எனக்கு வேண்டாம் என கூறிவிட்டு தன் வீட்டிற்கு வந்தாள் மலர். அவளை வழியில் மறித்த வனிதா, என்ன மலரு, நூலகத்துக்கா போயிட்டு வர? இல்லக்கா, அந்த அக்கா வீட்டுக்கு போயிட்டு வர. சரி சரி மலரு, பையன் என்னக்கா பண்றான் என 2 வாரங்களுக்கு முன்பு பிறந்த அவரின் மகனை பற்றி கேட்டாள் மலர். இப்பதான் பால் கொடுத்து அமர்த்தி போட்டு வந்திருக்கேன், அவன் முழிச்சிருக்கிறப்ப பக்கம் வா என்றார். சரிக்கா என்றபடி தன் வீட்டிற்கு சென்றாள் மலர். மறுநாள் நூலகத்தில் வைத்து மலர் கொடுத்த அத்தனையும் வேந்தனிடம் லட்சுமி கொடுக்க மொத்தமுமாய் உடைந்து போனான் வேந்தன். ஏங்க அதெல்லாம் திருப்பி கொடுக்கணும்? மலர்தான் இதெல்லாம் உங்ககிட்ட கொடுக்க சொன்னிச்சு வேந்தன். அப்புறம் இனி அவ வீட்டுக்கெல்லாம் போகாதீங்க, அவ அப்பாவுக்கு தெரிஞ்சா பெரிய பிரச்சனை ஆயிரும். அக்கா, நான் மலர் லவ் பண்றேக்கா, அவ படிக்கட்டுக்கா, நான் லைஃப்ல செட்டில் ஆகிட்டு நானே வந்து அவங்க வீட்டுல பொண்ணு கேக்குறேன். அவதான் முடியாதுன்னு சொல்லிட்டாளே வேந்தன். அதை கேட்ட வேந்தன் சற்று நேரம் அமைதியாக இருந்தவன் உள்ளுக்குள் கண்ணீர் கரைபுரண்டு வர மலருக்கு அளித்த புத்தகத்தில் என் அன்பானவளுக்கு என எழுதியிருந்த பக்கத்தை கிழித்து விட்டு அதை லட்சுமி அக்காவிடம், இது நூலகத்துக்கு நான் கொடுத்ததா இருக்கட்டும்க்கா என புத்தகத்தை அவரிடம் அளித்துவிட்டு புறப்பட்டான் வேந்தன். உள்ளுக்குள் வேதனை அழுத்த யாருமற்ற இடத்தை நோக்கி சென்றான். யாருமற்ற இடத்தில் மரத்தடியில் அமர்ந்து சத்தம் போட்டு அழுதான் வேந்தன். தன் கைகளில் இருந்தவற்றை பார்க்க பார்க்க உள்ளுக்குள் இதயம் குருதி சிந்தியது. இதெல்லாம் வாங்க நான் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பேன், ஒரு செகண்ட்ல தூக்கி போட்டுட்டியடி என கண்ணீர் சிந்தினான் வேந்தன். உன்னைய என் உசுருக்கு மேல லவ் பண்றடி, ஏண்டி இப்படி பண்ண? உனக்கு என்னை பிடிக்கலையா? என்னையில யாருக்குமே பிடிக்காதா? என்னை ஏண்டி தூக்கி போட்ட? இதயம் உருக உருக கதறி கதறி அழுதான் வேந்தன். யாருமற்ற இடத்தில் நெஞ்சம் ரணமாக இருக்க உள்ளத்து வேதனை தாங்க முடியாமல் சிறு மழலை என தேம்பி தேம்பி அழுதான் வேந்தன். இன்னைக்கு ஏன் வானரம் அமைதியா இருக்கு என அமைதியா இருக்கும் தன் மகளை சீண்டினார் பாக்கியம். ஒண்ணுல, சும்மாதான். தான் வானரம் என கூறினால் சண்டைக்கு நிற்பவள் இன்று அமைதியாக பதில் உரைக்கவும், என்னாச்சு மலரு, உடம்பு சரியில்லையா என வினவினார் பாக்கியம். அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா, நல்லாதான் இருக்கேன். ஒண்ணு இல்லைன்னா அப்படி சும்மா இருக்காம போய் அந்த வனிதா மகனையாச்சும் பாத்துட்டு வரலாம்ல. இந்தா 100 ரூபாய், நீ போனா வனிதா பிள்ளைய தூக்கி உன் கையில கொடுக்கும், அப்ப இத புள்ள கையில வச்சு கொடு, புள்ளைய பாக்க போறப்ப சும்மா போக கூடாதுல என பணத்தை மலரிடம் கொடுத்தார் பாக்கியம். சரி, குழந்தைய பார்த்தா நம்ம மனசு கொஞ்சம் மாறும், போவோம் என்றெண்ணி தனது தாய் கொடுத்த பணத்தை வாங்கிக் கொண்டு வனிதா வீட்டை நோக்கி நடந்தாள் மலர். பாபா மலரு
என மலரை வரவேற்றார் வனிதா. என் மக என்னக்கா பண்றா என உள்ளுக்குள் வேதனையை மறைத்து இதழ் நிறைந்த புன்னகையுடன் உள்ளே நுழைந்தாள் மலர். முழிச்சுட்டுதான் இருக்கா மலரு, வா என உள்ளே அழைத்து சென்றார் வனிதா. மலர் வந்து தனது மகனின் அருகே அமர்ந்ததும், சாயந்தரம் ஆகிருச்சுல, கொசு கடுக்க ஆரம்பிச்சிருச்சு மலரு என அவனை தூக்கி கொசு வலைக்குள் போட்டார் வனிதா. என்னடா அது, குழந்தைய பார்க்க போனா யாரா இருந்தாலும் தூக்கி கையில கொடுப்பாங்களே, இந்த அக்கா ஏன் இப்படி பண்றாங்க என உள்ளே யோசித்தாலும் வெளியே புன்னகைத்தாள் மலர். சிறிது நேரம் அவருடன் பேசிக் கொண்டிருந்தாலும் அந்த பச்சிளம் குழந்தையை கரத்தில் ஏந்த ஆவலாக இருந்தது மலருக்கு. ஆனால் வனிதா அவளை குழந்தையை தொடக்கூட அனுமதிக்கவில்லை. நேரம் ஆக ஆக அவர் தன்னை ஒதுக்குவதை அவரின் பேச்சில் உணர்ந்து கொண்டாள். கண்கள் கலங்க ஆரம்பிக்கும் நேரத்தில் மலரின் அக்கா செந்தமிழ் வாணி வர நொடியும் தாமதிக்காமல் அவளிடம் தன் குழந்தையை தூக்கி கொடுத்தார் வனிதா. அதை கண்ட மலருக்கு உள்ள இதயத்தை யாரோ கசக்கி பிழிவது போல் இருந்தது. இதை ஏதும் அறியாத செந்தமிழ் வாணி, இங்க பார் மலரு, குட்டி பையன் எப்படி இருக்கான்னு, பஞ்சு மாதிரி இருக்கான்ல, நீ தூக்குனியா என கேட்டாள். என தன்னை கட்டுப்படுத்த முடியாமல் குழந்தையின் பிஞ்சு விரல்களை மெல்ல தீண்டினாள் மலர். அதை கண்ட வனிதா, ஒரே கொசுவா இருக்கு என்று கூறியவாறு மலரின் கையை தட்டிவிட்டார். வாழ்வில் முதன் முறையாக நிராகரிப்பின் வழியை உணர்ந்த மலர் கலங்கத் தொடங்கி இருந்த வழிகளை கட்டுப்படுத்தியவள், இந்தக்கா நீயே குட்டி பையனுக்கு வச்சு கொடு என தாய் அளித்த பணத்தை தன் அக்காவிடம் அளித்துவிட்டு வீட்டிற்கு புறப்பட்டாள் மலர். நேராக வீட்டிற்கு வந்தவள் பாத்ரூம் சென்று கதவை அடைத்துக் கொண்டாள். கதவை அடைத்த மறுநொடி மடங்கி தரையில் அமர்ந்து கதறி அழ ஆரம்பித்தாள் மலர். நான் என்ன தப்பு பண்ண, என்னையே ஒதுக்குறாங்க, குழந்தைய நான் தூக்கூடாதா, என்னையே தள்ளி வைக்கிறாங்க, நான் தீண்ட தகாதவளா என சத்தம் போட்டு அழுதாள். எல்லாம் ஒன்னாலதான், நீ ஏன் நீ லவ் பண்ணுன, உன்னால அவங்க என்ன பேசிய பாக்குற மாதிரி பாக்குறாங்க, எனக்கு வலிக்குது, ரொம்பவே வலிக்குது, எல்லாம் ஒன்னாலதான், இனி என் லைஃப்ல உன்னை நான் பார்க்கவே கூடாது, கெட் லாஸ்ட் ஆஃப் மை லைஃப் என வேந்தனை நினைத்து தேம்பி தேம்பி அழுதாள் மலர். அதிகமாக அழுத்தத்தால் மூச்சு விட முடியாமல் கஷ்டப்பட ஆரம்பித்தாள். நேரமாக ஆக நெஞ்சில் ஏற்பட்ட நிராகரிப்பின் ரணத்தால் கண்ணீர் நிற்காமல் வந்து கொண்டே இருக்க லோ பிரஷர் ஏற்பட்டு உள்ளேயே மயங்கி சரிந்தாள். தன்னவனின் கண்ணீரை உணர்வாளா மலர்? தன்னவளின் வழியை அறிவானா வேந்தன்? ஒருவர் இதயத்தில் மற்றவர் ஏற்படுத்திய காயத்தை அறிவார்களா? அணு அணுவாய் நீ நிரம்பிய என் இதயத்தை அரை நொடியில் உடைத்துவிட்டு செல்லும் பெண்ணே, என் உயிருடன் உணர்வாக கலந்தவள் நீ என எப்போது உணர்வாய் பெண்ணே? உயிரே 10. தலையில் லேசாக வலி ஏற்பட மெதுவாக கண் விழித்தாள் மலர். தன் வீட்டினுள் கையில் ட்ரிப்ஸ் ஏறியபடி தான் படுத்திருப்பதை உணர்ந்தாள். எப்படி நாம வீட்டுக்குள்ள வந்தோம் என சிந்தித்தவாறு சிறிது அசைந்தாள். மலர் அசைவதை பார்த்த பாக்கியம், உடம்பு சரியில்லைன்னா சொல்ல மாட்டியா மலரு, ஏன் இப்படி பண்ற என்றார். தலை வலிக்குது. ஒண்ணுல பிரஷர் கொஞ்சம் கம்மி ஆயிருச்சா, வேற ஒண்ணும் இல்ல. இனி முடியலன்னா சொல்லு, சரியா? நீ பாட்டுக்கு உள்ளே மயங்கி விழுந்துட்ட. உன்னைய காணோன்னு தேடி வந்து கதவை உடைச்சு அப்பா தூக்கிட்டு வந்தாரு. நீ கொஞ்சம் பார்த்து இருந்துக்க மலரு. சரிம்மா. அடுத்த நாள் காலையில் வழக்கம் போல் கல்லூரிக்கு கிளம்ப 1000 அறிவுரைகளை கூறி மலரை வழி அனுப்பி வைத்தார் பாக்கியம். கல்லூரிக்கு வந்ததும் முதல் வேலையாய் தனது தோழிகளிடம் நடந்த அத்தனையும் ஒப்புவித்தாள். அந்த அக்கா என்ன லூசா மலரு, இதெல்லாம் ரொம்ப ஓவர் பாத்துக்க என பொங்கினாள் கவிதா. ஒரு பையன் உங்க வீட்டுக்கு வந்தான், அவ்வளவுதானே, இது என்ன கொலை குத்தமா? கவி சொல்ற மாதிரி இதுதான் ரொம்ப ஓவர் தான் என்றாள் ஜெகநாஸ். சரி, இதுக்கெல்லாம் வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காத மலரு, அவங்க அப்படி பண்ண என்ன, அடுத்து என்ன நம்ம போயிட்டே இருக்கணும். முதல்ல உன் மூச்சு எக்ஸ்பிரஷனை மாத்து, சகிக்கல என்று புரிந்து தள்ளினாள் ஹெப்சிபா. மச்சி, நம்ம சிஎஸ்ஆர் ஊர்ல இருந்து வந்துட்டாராம், வா நாம போய் ஒரு சைட்டை போட்டு வரலாம் என மலரை இழுத்தாள் அனுஷ்யா. மற்ற மூவரும் அனுஷ்யாவை தேயன முறைக்க, ஹேய், இப்ப நான் என்ன தப்பா சொல்லிட்டேன், இப்படி முறைக்கிறீங்க? இது எனக்கும் என் மலரு மச்சிக்கும் இடையில உள்ள தனிப்பட்ட விஷயம், நீ வா மச்சியே என மீண்டும் மலரை இழுத்தாள் அனுஷ்யா. அவ கூட நீ போன சித்தடி என மலரை மிரட்டினாள் ஜெகநாஸ். அடச்சி, அப்பாலை போ சாத்தானே. மச்சி நீ வா, நம்ம ஜாலியா சைட் அடிக்கலாம். உனக்கு உயிர் முக்கியமா சைட்டு முக்கியமா? அனைவரும் மலரை பார்த்திருக்க மெதுவாக இதழ் வரித்தாள் மலர். உயிரை விட எனக்கு சைட்டு தான் முக்கியம் என சிரித்தபடி கண்ணடித்துக் கொண்டு எழுந்து நின்றாள். சைட்டு சங்க தலைவடா மச்சி என கூறியவாறு மலருக்கு திருஷ்டி கழித்தாள் அனுஷ்யா. வா மச்சி போலாம் என அனுஷ்யாவின் கையை பிடித்து அழைத்து சென்றாள் மலர். போன அனுஷ்யா திரும்ப ஓடி வந்து, எப்படி அவளை மாத்தின பாத்தீங்களா, அதை விட்டுட்டு அட்வைஸ் பண்ண போலீங்க, எங்க தட்டினா பழம் பழுக்குன்னு இந்த அம்மாவுக்கு தெரியும் என்று தன் சக தோழிகளிடம் கூறினாள்.
சத்தம் போடி பிசாசே, அவ தேடி திரும்ப வந்துட போறா என்றாள் கவிதா. ஹி, ஓகே பாய், நாங்க சைட் அடிக்க போறோம் என தன் தோழிகளிடம் பழுப்பு காட்டிவிட்டு மலரிடம் ஓடினாள் அனுஷியா. அந்த பெண்கள் கல்லூரியிலேயே இருக்கும் ஒரே ஆண் CS டிபார்ட்மெண்ட் சார் தங்கராஜ் தான். கல்லூரி பேருந்து ஓட்டுநரில் இருந்து வாட்ச்மேன் வரைக்கும் அனைவரும் தாத்தா வயது உடையவர்களே. அதனால் அக்கல்லூரி பெண்களுக்கு தங்கராஜ் சார் ஒரு கருப்பு கண்ணனாகவே தெரிந்தார். அவருக்கு திருமணமாகி 1 வயதில் ஒரு பெண் குழந்தை இருப்பது அனைவருக்கும் தெரிந்தும் அவரே அக்கல்லூரியின் கண்ணன். அவரை கல்லூரியில் காண்பதே அரிது. எப்போதும் கம்ப்யூட்டர் லேபிற்குள் அமர்ந்து ஏதாவது வேலை செய்து கொண்டே இருப்பார். CS டிபார்ட்மெண்ட் பெண்களை தவிர மற்ற டிபார்ட்மெண்ட் பெண்கள் அவரை காண்பது மிகவும் அரிது. அதை முறியடித்து மலரும் அனுஷியாவும் எவ்வாறாயினும் அவரை சைட் அடித்து விடுவர். அதேபோல் இந்த முறையும் இருவரும் தங்கராஜ் சாரை வெற்றிகரமாக சைட் அடித்துவிட்டு சிரிப்புடன் வகுப்பிற்கு திரும்பினர். உள்ளே நுழைந்த மலரை அப்படியே பிடித்து வெளியில் தள்ளினாள் கவிதா. என்னடி இப்ப என்னாச்சு? எதுக்கு பெண்ணைய கிளாஸ்க்குள்ள வரவிட மாட்டேங்கிற? லூசு, உன்னைய SSP மேம் கூப்பிட்டாங்களாம். நம்ம ஃபர்ஸ்ட் இயர்ல இருக்காங்களாம், போய் பாத்துட்டு வா. அவங்க எதுக்கு என்னை கூப்பிடணும்? போய் அவங்க கிட்டே கேட்டுக்கோ. அவங்க உன்னைய கூப்பிட்டு ரொம்ப நேரம் ஆச்சு, ஓடு வேகமா என மலரை துரத்தினாள் கவிதா. வர வர ரொம்ப தாண்டி என்னை மிரட்டுறீங்க, பாத்துக்கிறேன் என்றவாறு தனது ஜூனியர் வகுப்பை நோக்கி சென்றாள் மலர். மே கமின் மேம் என்று வகுப்பின் வெளியே நின்றவாறு கேட்டாள். உள்ளவா மலரு, எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண என்றார் SSP மேம். சொல்லுங்க மேம். HOD மேம் எனக்கு ஒரு வேலை சொல்லிருக்காங்க, நான் அதை பாக்குறேன். நீ இந்த பிள்ளைங்களுக்கு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ் கிளாஸ் மட்டும் எடுத்துறியா இன்னைக்கு மட்டும்? சரிங்க மேம் என்ன புன்னகையுடனே கூறினாள். இந்த நோட்ஸ் பாத்துக்க, இது உங்க சீனியர், பேரு மலர் குழலி. இப்ப இவங்கதான் உங்களுக்கு கிளாஸ் எடுக்க போறாங்க. எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, ஒழுங்கா கவனிக்கிறது சரியா என கூறிவிட்டு SSP மேம் வகுப்பின் ஒரு ஓரத்தில் அமர்ந்து அவரது வேலையை கவனிக்க ஆரம்பித்தார். அவர் நகர்ந்ததும் தனது ஜூனியர்களை புன்னகையுடன் பார்த்தவள் வகுப்பை ஆரம்பித்தாள். சிறிது சலசலப்புடன் ஆரம்பித்த வகுப்பு போக போக குண்டோசி விழும் சத்தம் கேட்கும் அளவிற்கு அமைதியாக இருந்தது. மலர் வகுப்பெடுப்பதை அந்த வழியே சென்ற மகேஷ் மேடம் பார்த்துவிட்டு அவரும் சத்தமிடாமல் பின்னால் வந்து அமர்ந்து மலர் வகுப்பெடுப்பதை கவனிக்க ஆரம்பித்தார். வகுப்பை முடித்துவிட்டு அனைவரையும் பார்த்த மலர் திருப்தியுடன் புன்னகைத்துக் கொண்டாள். அப்பொழுதுதான் மகேஷ் மேடத்தை பார்த்தவள் அவரை பார்த்து இதழ் வரைய புன்னகைத்தாள். ஏதாவது புரியலனா கேளுங்க என தனது ஜூனியர்களை பார்த்து கேட்டாள் மலர். ஒரு சிலர் எழுந்து சந்தேகம் கேட்க அவர்களுக்கு பொறுமையுடன் விளக்கினாள். வகுப்பை முடித்துவிட்டு, மேம் கிளாஸ் முடிச்சிட்டேன் மேம் என்றவாறு SSP மேடத்திடம் வந்து நின்றாள் மலர். ரொம்ப தேங்க்ஸ் தான் மலரு. அட இதுல என்ன மேம் இருக்கு, எனக்கு இது ஒரு பிராக்டிஸ் நினைச்சுக்கிறேன். அப்படி பார்த்தா நான் தான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும் மேம். ஹே மலரு, நீ யாரையாவது லவ் பண்றியா என திடீரென இடையில் புகுந்தார் மகேஷ் மேடம். இப்ப எதுக்கு மேம் இந்த கேள்வி என முழித்தாள் மலர். நீ சொல்லு மலரு என்று கேட்டார் மகேஷ் மேடம். மலர், ஐ லவ் யூ என்ற வேந்தனின் குரல் காதுகளில் ஒலிக்க, இல்ல மேம் என்றாள் மலர். உண்மையை சொல்லு மலரு, நாங்க எதுவும் நினைச்சுக்க மாட்டோம். இருவருமே ஆர்வமாக இருப்பதை உணர்ந்த மலருக்கு சிறிது நாட்களாக உறங்கிக் கொண்டிருந்த குறும்புத்தனம் தலை தூக்க, என் மூஞ்சிய உத்து ஒரு 5 நிமிஷம், வேண்டாம் வேண்டாம், ஒரு 2 நிமிஷம் பாருங்க, நீங்களே கெக்க வைக்கன்னு சிரிப்பீங்க. இப்படிப்பட்ட காமெடி பேச எவன் மேடம் லவ் பண்ணுமா? அப்படியே கண்ணு தெரியாம ஒருத்த வந்தாலும் நான் பேசுற பேச்ச கேட்டுட்டு தலைக்குப்புறம் விழுந்தடிச்சு ஓடியே போயிருவான் மேம் என்றாள். மலர் கூறிய விதத்தில் அனைவருக்கும் சிரிப்பு வர மலரின் ஜூனியர்கள் சில பெண்களும் சிரித்தனர். மலர் கூறியதை கேட்ட 2 ஆசிரியர்களும் சிரிக்க, சரி என் தம்பிய கட்டிக்கிறியா என தீவிரமாக கேட்டார் SSP மேடம். அதை கேட்ட மலர் திகைத்து விழிக்க, ஒண்ணுல மலரு, என் தம்பிக்கு பொண்ணு பாத்துட்டு இருக்கோம், அதான். அவனை கல்யாணம் பண்ணிக்கிறியா? இன்ஜினியரிங் முடிச்சுட்டு வெளிநாட்டுல வேலை பாக்குறான். என் தம்பிய கல்யாணம் பண்ணிக்கிறியா? அவனும் மேக்ஸ் தான், MPhil முடிச்சுட்டு என்ன மாதிரியே வேலை பார்த்துட்டு இருக்கான், சொல்லு மலரு என்று SSP மேடமும் மகேஷ் மேடமும் கேட்டார்கள். என்னடா அது 2 பேரும் எப்படி கேக்குறாங்க? டே வக்கீல் வண்டு முருகா, எங்கடா இருக்க? இங்க பார், என்னைய பார்த்து என்னென்ன கேள்வி கேக்குறாங்கன்னு என மனதினுள் வேந்தனை நினைத்தவள் அடுத்த நொடியே, அடிச்சு மானங்கெட்ட மனசே, அதான் அவனை வேண்டான்னு சொல்லிட்டல, அத்தோட அவனால அழுத நீ மயங்கி விழுந்திருக்க. பூ, நீ எல்லாம் ஒரு மனசா? போய் செத்துப்போ. இப்ப உங்களுக்கு என்ன சொல்றது என யோசனையில் மூழ்கி இருந்தவளை உலுக்கினார் மகேஷ் மேடம். சொல்லு மலரு என்று கேட்டார் SSP மேடம். தனது யோசனையில் இருந்து வெளிவந்தவள், பொண்ணுக்கு வரதட்சணை எவ்வளவு மேம் கொடுப்பீங்க என்றாள். வரதட்சணையா? பொண்ணுக்கு என்ன வேணும்னு சொல்லு. பெருசா ஒண்ணு இல்ல மேம், ஒரு 4 ஐஸ்கிரீம் ஃபேக்டரி, 4 பானிபூரி கடை, கிட்கேட் சாக்லேட் பார் 10, இது மட்டும் தந்தா போதும் மேம்.
அதை கேட்ட மொத்த வகுப்பும் கலகலவென நகைத்தது. வாலு வாலு, உன்னை என் தம்பிக்கு எடுக்கணும்னு ஆசை. வீட்டுக்கு மூத்த பொண்ணா இருந்தா நானே வீட்டுக்கு பொண்ணு கேட்டு வந்திருப்பேன். என்ன பண்றது, உனக்கு முன்னாடி அக்கா இருக்காளே. நல்லா படி மலரு என மலரின் தோளில் தட்டிவிட்டு புறப்பட்டார் SSP மேடம். மலரின் தலையை பாசத்துடன் வருடிவிட்டு மகேஷ் மேடமும் புன்னகையுடன் சென்றார். அப்பாடா என்றவாறு தனது வகுப்பிற்கு கிளம்பினாள் மலர். வகுப்பை விட்டு வெளியே வந்தவள் தங்கராஜ் சார் எதிரே வருவதை கண்டவள் உள்ளம் குறுகுறுக்க அவரை காணாதது போல் நடந்தாள். எக்ஸ்கியூஸ் மீ என மலரை நிறுத்தினார் தங்கராஜ். ஹாய், இவர் நம்ம கிட்ட பேசுறாரு. உள்ளம் துள்ளி குதிக்க வெளியே அமைதியாக எஸ் சார் என்றாள் மலர். பிகாம் ஃபர்ஸ்ட் இயர் கிளாஸ் ரூம் நம்பர் என்ன? 143 சார். வாட்? ரூம் நம்பர் 143 சார். ஓகே, தேங்க்யூ என மலரை கடந்து சென்றார் தங்கராஜ். அவர் நகர்ந்தது வாயை மூடிக்கொண்டு விழிகளில் நீர்வர சிரித்தாள். சிரித்துக் கொண்டே 2 அடி எடுத்து வைத்தவள் மலரக்கா என்ற குரல் கேட்டு நின்று திரும்பி பார்த்தாள். தனது ஜூனியரில் ஒரு பெண் ஓடி வருவதை கண்டவள் மெதுவா வாடாமா, என்னமா ஏதோ டவுட் ஆக்கணுமா என மென்மையாக வினவினாள். அக்கா என சிரிப்புடன் மலரை கட்டி அணைத்தாள் அப்பெண். அக்கா, ஐ லவ் யூ, நீங்க ரொம்ப கியூட், இது என்னோட கிரஷ், நீங்க தான் என கட்டி அணைத்து மலரின் கன்னத்தில் முத்தமிட்டுவிட்டு அடுத்த கிளாஸுக்கு டைம் ஆச்சு என்று அவள் புறப்பட்டு விட்டாள். அப்புறம் தான் உங்களை பாக்குறேன் என கூறி ஓடி மறைந்தாள். அப்பெண் கூறிய ஐ லவ் யூ என்ற வார்த்தை மீண்டும் வேந்தனை நினைவுபடுத்த கண்முன்னே தான் ஒதுக்கப்பட்டதும் நினைவிற்கு வர உள்ளத்தில் உறுதியாக ஒரு முடிவெடுத்தாள் மலர். உறுதியான முடிவுடன் தனது வகுப்பை நோக்கி நடந்தாள். மலரின் நிராகரிப்பை ஏற்றுக்கொள்ள முடியாத வேந்தன் மலரின் நினைவில் உள்ளம் வெந்து வேதனைப்பட்டான். வரும் வார இறுதி நாளில் மீண்டும் மலரிடம் பேச வேண்டும் என்று முடிவெடுத்தான். ஆனால் மலரின் முடிவு அவனை இடையென தாக்கப் போவதை அறியாமல் போனான் வேந்தன். உயிர் தொலையும்.